ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் அர்ஜுனனோட மனநிலை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது அப்படின்றத பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் 33வது ஸ்லோகம், ஏஷா மர்த்தே காங்க்ஷிதம் நஹ ராஜ்யம் போகாஸ் சுகானி ச த இமேவ ஸ்திதா யுத்தே பிராணாம் ஸ்த்யக்த்வா தனானி ச. ஏஷாமர்த்தே காங்க்ஷிதம் நஹ, இதிலெல்லாம் ஆசை இல்லை. எதில்? ராஜ்யம், இந்த ராஜ்யத்தில். போகாஹா சுகானிச்ச, அதனால் கிடைக்கக்கூடிய போகங்களும் சுகத்துலேயும் ஆசை இல்லை. ஏன்னா த இமேவ ஸ்திதா யுத்தே பிராணாம் ஸ்த்யக்த்வா தனானிச்ச த இமேவ ஸ்திதா யுத்தே. ஏன்னா யாருக்காகலாம் இந்த ராஜ்யம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டோமோ, அதாவது யார் எதிர அந்த ராஜ்யத்தை ஆண்டு பெருமையாக வாழ்ந்து காமிக்கணும்னு ஆசைப்பட்டோமோ, பிராணாம் ஸ்த்யக்த்வா தனானிச்ச, அவங்களே இப்போது எனக்கு எதிரில் நின்றுக்கிட்டு உயிரை விட தயாராக இருக்காங்களேன்ட்டு. இந்த இடத்துல அர்ஜுனன் யாரை பற்றி சொல்கிறா அப்படின்னா, பீஷ்மர், துரோணர் முதலானோர்களை பற்றி சொல்கிறான். ஏன்னா பீஷ்மர் தான் தன்னுடைய தாத்தா, துரோணர் தன்னுடைய ஆச்சாரியன், கிருபாச்சாரியனும் தன்னுடைய ஆச்சாரியன், குரு இல்லையா. இந்த மாதிரி பெரியவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டி அவங்க சந்தோஷப்படணுன்றது தான் இவங்களுடைய ஆசை. ஆனால் அவங்களே இப்போ அவங்க எதிரணியில் நின்றுட்டு உயிரை விட தயாராக இருக்காங்களே, இப்போ எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறான். அடுத்து யாரெல்லாம் 2 சேனைகள்லையும் இருக்காங்கன்னு வரிசைப்படுத்தி அர்ஜுனன் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வரிசைப்படுத்தினது சஞ்சயன் திருத்ராஷ்டிரன் கிட்ட சொல்லும்போது, இப்போது வரிசைப்படுத்தி சொல்கிறது அர்ஜுனன். எதுக்காகன்னு பார்ப்போம். 34வது ஸ்லோகம், ஆச்சார்யாஃப் பிதரஃப் புத்ராஹ ததைவ ச பிதாமஹாஹ மாதுலாஸ்வசுராஃப் பௌத்ராஹ ஷ்யாலாஸ் சம்பந்தினஸ்ததா. ஆச்சாரியர்கள், தகப்பன்மார்கள், பிள்ளைகள், பாட்டனார்கள், மாமனார்கள், பேரன்கள் மற்றும் எல்லா உறவினர்கள்லாம் நிற்கிறாங்கன்றதை எதுக்கு சொல்கிறாங்க? ஏதான் நஹந்து மிச்சாமி கனதோபி மதுசூதன அபித்ரைலோக்ய ராஜ்யஸ்ய ஹேதோஹ் கின்னு மஹீக்ருதே. ஏதான், இவங்களெல்லாம் நஹந்தும் இச்சாமி, நான் கொல்ல விரும்பலை. கனதோபி மதுசூதன, மதுசூதனனே. இந்த இடத்துல மதுசூதனன் அப்படின்னு பகவானுடைய பெயரை எதுக்காக அர்ஜுனன் குறிப்பிடணும்? ஏன் குறிப்பாக மதுசூதனன்னு கூப்பிடணும் அப்படின்னா, அர்ஜுனன் சொல்கிறான் அந்த மாதிரி, மதுசூதனன் பகவானுக்கு எதுக்கு பேர் வந்தது அப்படின்னா, மது கைட்டபர்கள்ன்றத ராட்சசர்களை அழித்ததுனால மதுசூதனன்னு பேர் வந்தது. அப்போது அர்ஜுனன் என்ன சொல்கிறானாமா, நீ மட்டும் மது கைட்டபர்கள் போன்ற கெட்ட ராட்சசர்களை அழித்து மதுசூதனன் பேர் வாங்கிக்கிற, நான் மட்டும் என்னோட உறவினர்களை குருமார்களெல்லாம் அழித்து குருசூதனன்னு பேர் வாங்கணுமா? எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையான்னு கேட்குற மாதிரியாம். அடுத்து அபித்ரைலோக்கிய ராஜ்யஸ்ய ஹேதோ கின்னு மஹீகிருதே, எனக்கு 3 உலகங்களை ஆளக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்சா கூட எனக்கு வேண்டாம். அப்படி இருக்கும்போது இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ராஜ்யத்துக்காக ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்ட்டு அர்ஜுனன் சொல்கிறான். இந்த இடத்துல கஷ்டம்னு அர்ஜுனன் சொல்கிறது தன்னுடைய வல்லமை பற்றி கிடையாது, தன்னுடைய மன கஷ்டம்ன்ற அந்த ஒரு நிலைமையை பற்றி அர்ஜுனன் எடுத்து சொல்கிறான். அதாவது அர்ஜுனன் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, யாருக்காக நாங்கள் யார் எதிர பெருமையாக ராஜ்யத்தெல்லாம் ஆண்டு அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சோமோ அவங்களே எதிரணியில் நிற்கிறாங்க. பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியார் போல் அவங்க. அது மட்டும் இல்லாமல் 3 உலகங்களோட ராஜ்யத்தை எனக்கு கொடுத்தாலே வேணான்ற அந்த ஒரு மனநிலைமையில் இருக்கும்போது, பூலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ராஜ்யத்துக்காக நான் எதுக்கு இவ்வளவு மன கஷ்டம் படணும், மனக்கவலைப்படணும் அப்படின்ட்டு அர்ஜுனன் சொல்கிறா. தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.